the bell icon on YouTube and don't miss another update. இஸ்ரேல் காசா யுத்தம் பெஞ்சமின் நெத்தன்யாகு நடத்துறாரு அப்படின்னு சொல்லி அவரை எல்லாரும் திட்டினாலும் அந்த முழு யுத்தத்தையும் அமெரிக்கா தான் நடத்துது. எல்லா யுத்தங்களையும் நடத்துறது யாரு அப்படின்னா நேரடியாவோ மறைமுகமாவோ அமெரிக்கா மட்டும்தான். இப்படி அமெரிக்கா சும்மா நடத்துறது இல்லை, நடத்துறது மூலியமா மிகப்பெரிய அளவுல ஆயுத சந்தைய தொடர்ந்து அந்த நாடே தக்க வச்சுக்க முடியுது. அதே மாதிரி எல்லா நாட்டுல உள்ள வளங்களையும் அமெரிக்கர்களே அனுபவிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சிறப்பான அரசியலை போட்டு வெற்றிகரமா பல ஆண்டுகளா ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நாடு தான் அமெரிக்கா. ஆனா யானைக்கும் அடி சறுக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த இஸ்ரேல் காசா யுத்தத்துல மைலேஜை தாண்டி பல இடங்கள்ல உருவாக்கி வச்சிருந்த செக் பாயிண்ட்டுகளை இப்ப அமெரிக்கா இழந்துகிட்டு வருது. அந்த இழந்துகிட்டு வர காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காலகட்டம். ரஷ்யா மட்டும்தான் டார்கெட் அப்படின்னு சொல்லி உலகத்துல எல்லா இடமும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் அப்படின்னு பைடன் சொன்னார். ஆனா இன்னைக்கு பைடனோட நிலைமை என்ன? உலகத்துல எல்லா இடமும் டாப் ஃபோக்கஸ் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கொண்டு போய் சூழ்நிலை தள்ளி விட்டுருச்சு. ரஷ்யா உக்ரைன் விவகாரத்திலையும் ஃபோக்கஸ் பண்ணணும், ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் ஃபோக்கஸ் பண்ணணும், மத்திய கிழக்குல ஆரம்பிச்சு வளைகுடா வரையும் அமெரிக்காவே நிக்கணும். ஃபோக்கஸ்லாம் கிடையாது. இது பத்தாது அப்படின்னு இந்த பக்கம் தென்சீன கடல் கேட்கவே வேணாம், அங்கேயும் முழு அளவுல அமெரிக்காவே நிக்கணும். இப்படி பல இடங்கள்ல இருக்கக்கூடிய இராணுவத்தையும் நான் ரஷ்யாவை நோக்கி திருப்புறேன் அப்படின்னு திருப்பினார்கள். திருப்பினதோட விளைவு பல நாடுகளை பகைச்சுக்கிட்டாங்க. பல நாடுகள் அமெரிக்காவை நம்பவே கூடாது அப்படிங்கிறத 2 டாட்டி எழுதி டேபிள்ல இருந்த ரெட் பேனால அண்டர்லைனே போட்டு வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு பைடன் நிர்வாகம் பெரிய அளவுல சொதப்பி எடுத்துச்சு. ஆனா பைடன் நினைச்ச திசையில பெருசா ஒன்றும் போகவும் இல்லை, சாதிக்கவும் இல்லை. இப்படி சூழ்நிலை மாறி இருக்கும் போதுதான் இஸ்ரேல் காசா யுத்தத்துல அமெரிக்கா சாதிக்கிறது ஜாஸ்தி தான், அதை ஈடுகட்டவே முடியாது. அதே மாதிரி கொஞ்சமா இழக்கவும் செய்யுது அப்படிங்கிற மாதிரிதான் இப்ப ஈரான் விவகாரத்துல தொடர்ந்து அமெரிக்கா சமாதானத்தை நோக்கியே போகுது. எந்த அளவுக்கு அப்படின்னா தாக்குதலுக்கு தாக்குதல், பெரிய அளவு தாக்குதல் இல்லாம பாத்துக்குவோம் அப்படின்னு கமல் படம் மாதிரி போலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப நான் என்ன சொன்னேன்னு உங்க யாருக்கும் புரிஞ்சிருக்காது. அமெரிக்கா சொல்லும் போது எனக்குமே புரியல. அப்படிதான் அங்க நிகழ்வுகள் நடக்குது. அப்படி நிகழ்வுகள் எப்ப வேணாலும் பத்திக்கும். எப்படி இவரு ஒட்டுமொத்த உலகத்தையும் ஃபோக்கஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டு இப்ப ஒட்டுமொத்த உலகத்தையும் ரவுண்ட் த கிளாக் அமெரிக்க ராணுவம் ஃபோக்கஸ் பண்ணுது, டாப் ஃபோக்கஸ் பண்ணுதோ அதே போல ஈரான் விவகாரத்திலேயும் சூழ்நிலை மாறி போச்சு. ஈரான் செக் வைக்கணும், ஈரானை செக் வைக்கணும், மத்திய கிழக்குல இருந்து வளைகுடா வரையுமே பெரிய அளவு நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும்னு ஈரான் செஞ்ச வேலை என்ன? பெரிய அளவுல இனக்குழுக்களை வளர்த்து விட்டுச்சு எல்லா பகுதியிலையும். அந்த எல்லா பகுதியிலையும் குறி வச்சு அமெரிக்காவோட தளங்கள் இருக்கும். ஈரானை செக் வைக்க மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமா அந்த பிராந்தியத்தை அமெரிக்காவோட கண்ட்ரோல்ல வச்சுக்க. இப்படி அமெரிக்காவோட கண்ட்ரோல்ல வச்சுக்கக்கூடிய அந்த இராணுவ தளங்கள் இஸ்ரேல் காசா யுத்தத்துக்கு அப்புறம் நிம்மதியா இருக்கா அப்படின்னு கேட்டா பெரிய அளவுல இழப்பு இல்லை. ஆனா ரவுண்ட் த கிளாக் ஒரு தாக்குதல் அச்சத்துக்கோடையே இருக்கணும், தாக்குதல் வருது சமாளிக்கணும், உச்சகட்ட உஷார் நிலையிலேயே இருக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை ரொம்ப நாட்களா 100 நாட்களுக்கு மேல நிலவுது. அமெரிக்காவுக்கு இது ஒரு பெரிய தலைவலியா பார்க்கப்படுது. இந்த முழு தலைவலியையும் கொடுக்கறது ஈரான் தான், ஈரானோட ஆதரவு பெற்ற இயக்கங்கள் தான். அதனால பதிலுக்கு ஈரான் இயக்கங்கள் மீது பெரிய அளவு தாக்குதல் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த தாக்குதலை மீறி எப்படி செங்கடல்ல வெடிக்குதோ அதே மாதிரி பதில் தாக்குதல் வந்துகிட்டே இருக்கு. ஆனா இப்ப ஈரான் ஒரு ஸ்டேஜை தாண்டி இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா ஈரானை பொறுத்த வரையும் ரொம்ப சேஃபா விளையாண்ட நாடுதான். அமெரிக்க தளங்களை தாக்குவார்கள். எப்படி அப்படின்னா அமெரிக்க தளங்களோட காம்பவுண்ட் சுவருக்கு வெளியில தான் ராக்கெட் போய் வெடிக்கும், பேலிஸ்டிக் மிசைல்களே போய் வெடிக்கும். குறி தவறாத பேலிஸ்டிக் மிசைல்களே காம்பவுண்டுக்கு வெளியில. அப்ப என்ன அர்த்தம்? ஈரான் குறி வச்சதே காம்பவுண்டுக்கு வெளியில தான். எச்சரிக்கை, இவ்வளோ பெரிய எச்சரிக்கை சீனாவுக்கு அடுத்து விட்டது ஈரானா தான் இருக்கும். அப்படி பயணிக்கக்கூடிய ஈரான் இப்ப போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுது? தளங்களை நோக்கியே தாக்குதல் நடத்துறார்கள். அப்படி தளங்களை நோக்கி தாக்குதல் நடத்தும் போது பெரிய அளவு சேதாரம் இல்லாம பாத்துக்கிறாங்க. தடுக்கப்படுது, அப்படியே 1-2 விழுந்தாலும் சேதாரம் அப்படிங்கிறது இல்ல. இப்படிதான் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல ஈரான் அப்படின்னு சொன்னாலும் ஈரானோட இயக்கங்கள், ஈரானோட ஆயுதங்கள். அதனால டைரக்டா அமெரிக்கா ஈரானை தான் கை காட்டுது. ஈரான் அவனுக்குன்னு சொந்த புத்தியும் இருக்கு, சொந்த சூழ்நிலையும் இருக்கு, அதை பொறுத்து அவர்கள் செயல்படுவார்கள் அப்படிங்கிற
ஒரே ஃபார்முலா தான். இயக்கத்துக்கும் சரி, ஹவுதி இயக்கத்துக்கும் சரி. இப்படி பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்கல. அமெரிக்காவே எதிர்பார்க்கல. ஒட்டுமொத்தமா மத்திய கிழக்குல இருந்து வளைகுடா வரை உஷார் உஷார்ன்னு சொன்னாலும், பல இடங்கள்ல தாக்குதல் இருக்காதுங்கிற எண்ண ஓட்டம் தானே இருக்கும். அப்படி அமெரிக்கா இருந்த இடம் அப்படிங்கிறது ஜோர்டான் எல்லைகள். அங்கேருந்து சிறிய அளவு, பெரிய அளவு ஆப்பரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பேஸும் இருக்கு. அந்த பேஸுக்கு போற வழிய பாதுகாக்கிறதுக்கு ஒரு செக் போஸ்ட்டும் இருக்கு. செக் போஸ்ட்டுங்கிறனால பெரிய அளவுல அங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இருக்க போறது கிடையாது. கண்காணிப்பு தீவிரமா இருக்கும். எப்படி சிரியால இருந்து ஒரு ஊடுருவலோ, இல்ல ஒரு தாக்குதலையோ எதிர்பார்த்து கண்காணிப்பு இருக்கும். அதனால ஒட்டுமொத்தமா கண்காணிப்பே இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, வீரர்களோட எண்ணிக்கை ஜாஸ்தி. இதுவரைக்கும் பெரிய அளவு எண்ணிக்கைய அவர்கள் வெளியிடவே இல்ல. ஆனா, அந்த எண்ணிக்கை 50 நபர்களுக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது காயமுற்ற நபர்களோட எண்ணிக்கை 50 தாண்டும் அப்படின்னே சொல்றாங்க. அப்ப 50 வீரர்களுக்கு மேல அந்த பகுதியில இருந்திருக்கார்கள். 3 வீரர்கள் இறந்தே போயிட்டாங்க. அந்த செக் போஸ்ட குறி வச்சு ஒரு தாக்குதல ஈரான் ஆதரவு பெற்ற குழுக்கள் நடத்திட்டாங்க. ஆளில்லா விமானத்த வச்சு தான் தாக்கியிருக்காங்க. அத எதிர்பார்க்கலையோ, இல்ல தடுக்க முடியலையோ, இல்ல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லையோ, இல்ல இருந்தும் இயங்காம இருந்துச்சோ, இந்த மாரி பல்வேறு கேள்விகள் இருந்தாலும், அமெரிக்க படைகள் 3 நபர்கள் இறந்துட்டார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு தாக்குதல்ல. இந்த இயக்கங்கள பொறுத்தவரையும், இந்த செக் போஸ்ட் அப்படிங்கிறதே அடுத்து வரக்கூடிய அமெரிக்க பேஸுக்கு ஒரு பாதுகாப்பு குடுக்கக்கூடிய ஒரு இடம் தான். அதே மாரி இங்க இருந்து சிரியாவ கண்காணிக்கக்கூடிய ஒரு இடம் தான். முக்கியமான லொகேஷன் தான். ஆனா, இந்த செக் போஸ்ட்‌டுக்கு அடுத்த குறி அந்த பேஸ நோக்கி இருக்கும் அப்படிங்கிற மாரி, இவர்கள் இந்த பக்கம் பெருமை பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அமெரிக்காவ பொறுத்தவரை 3 வீரர்கள் இறந்துட்டார்கள். செக் போஸ்ட் தாக்குதல தடுக்க முடியல. சேதாரமும் ஜாஸ்தி ஆயிருச்சு. இதுக்கு பதிலடி அப்படிங்கிறது, வெறும் இந்த இயக்கங்கள மட்டும் வேட்டையாடினா சரிப்பட்டு வராது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. காரணம் 100 நாட்களா தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு. இந்த இயக்கங்கள் மீதும் தாக்குதல் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது தொடர்ந்து இதையே பண்ணிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு முடிவ பண்ணி, ஈரான் மேலேயே தாக்குதல். ஈரான் மேல தாக்குதல் அப்படின்னா, இப்போதைக்கு ஈரானோட ஐஆர்ஜிசி ராணுவ தலைமைகள் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா ஒரு சில திட்டங்கள் வச்சிருக்கு. எப்படி ஜெனரல் சுலைமானிய போட்டு தள்ளினார்களோ, அதே போல ஐஆர்ஜிசி சம்பந்தப்பட்ட ஹெவி வெயிட்டுகள டார்கெட் பண்றார்கள். அவர்கள் சம்பந்தப்பட்ட சில ராணுவ இலக்குகளையும் டார்கெட் பண்றாங்க. இது எல்லாமே ஒரே நேரத்துல நடத்தவும் தயாராகிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஜெனரல் சுலைமானிய மட்டும் போட்டு தள்ளுறது அன்னைக்கு அமெரிக்காவோட திட்டம் கிடையாது. அதுக்கடுத்து சுமார் 3லிருந்து 5 நபர்களுக்கு தொடர் கண்காணிப்புலயே வச்சிருந்தாங்க. அந்த 5 பேரையும் ஒரே நேரத்துல கொன்றணும் அப்படிங்கிறது தான். ஆனா எதிர்பாராத விதமா ஜெனரல் சுலைமானியோட விமானம் தாமதமா வந்துச்சு. 3 மணி நேரம் கேப். அந்த 3 மணி நேர கேப்ல அடுத்த இருந்த 4 தலைவர்களோட லொகேஷனும் மாறிச்சு. மாறி இருக்கக்கூடிய லொகேஷன்ல கொஞ்சம் கூடுதலா ஃபோர்ஸ இறக்குனா மட்டும் தான் டார்கெட்ட ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, கூடுதலான ஃபோர்ஸ் இறங்குறக்குள்ள சுலைமானியோட இறந்த செய்தியும் அவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டாச்சு. அதோட உஷாராயிட்டாங்க. இல்ல அப்படின்னா, அன்னைக்கு 5 நபர்கள் அடுத்தடுத்த தளபதிகளையும் அமெரிக்கா மேல அனுப்பிச்சிருக்கும். அந்த மாரி ஐஆர்ஜிசிக்கு திருப்பி ஒரு அடி குடுக்க அமெரிக்கா தயாராயிருச்சு. சில வாரங்கள், இல்ல சில மணி நேரங்கள்ல கூட அதை நம்ம எதிர்பார்க்கலாம்.